2 பவர் 40 பிளஸ் 2 பவர் 40 மதிப்பு என்ன? ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்கான் அப்படின்னா சிம்பிளிபிகேஷன்ல இருந்து இருக்கு. சரியா? இதை எப்படி செய்யலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 பவர் 40 பிளஸ் இருக்கு. ஒருவேளை நமக்கு பிளஸ் இல்லாம இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். 2 பவர் 40 பெருக்கல் 2 பவர் 40 இந்த மாதிரி கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அடிமானம் பாருங்க ரெண்டுலயும் எப்படி இருக்கு, சமமா இருக்கா? அடிமானம் சமமா இருந்தா நம்ம அடுக்குகளை என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம்னு சொல்லுவாங்களா? அப்ப மேல ரெண்டையும் கூட்டினா டைரக்டா என்ன வந்துடும், 2 பவர் 80ன்னு வரும். ஆனா நமக்கு கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா பெருக்கல் இல்லாம என்ன இருக்கு அப்படின்னா பிளஸ் இருக்கு. அப்ப இந்த சம நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா பாருங்க, 2 பவர் 40ங்கிறத ரெண்டுக்கும் காமனா இருக்கா? அப்ப ரெண்டுக்கும் காமனா வெளியில எடுத்துடலாம். அப்ப ஃபர்ஸ்ட்ல ஒரு 2 பவர் 40 எடுத்தோம்னா என்ன வரும், 1 வரும். இந்த இடத்துல இடையில என்ன சிம்பிள் இருக்குன்னா பிளஸ் இருக்கு. அப்ப இதுல 2 பவர் 40 நம்ம வெளியில எடுத்துட்டோம். அப்ப என்ன வரும் அப்படின்னா 1ன்னு வரும். சரியா? இதுக்கு அடுத்து பாருங்க, 2 பவர் 40 ஒன்னையும் கூட்டினா எத்தனை, 2ன்னு அர்த்தமா? சரியா? இப்ப இந்த ரெண்டுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். இங்க 2 பவர் 40 இருக்கு, இங்க 2 பவர்ல என்ன இருக்குன்னா எதுவுமே இல்ல. அப்ப என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தமா? நான் சொன்னேன் பாருங்க, ரெண்டுக்கும் சென்டர்ல பெருக்கல் இருந்துச்சுன்னா அடுக்கு அடிமானம் சமமா இருந்துச்சுன்னா அடுக்குகளை என்ன பண்ணும், கூட்டிக்கிட்டோமா? இது எப்படி சார்னா நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா இருக்கலாம், a பவர் m பெருக்கல் a பவர் n ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் n. அந்த மெத்தட்ல தான் நம்ம செய்யறோம். அப்ப இந்த ரெண்டுக்கு பெருக்கல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 பவர் 40 பிளஸ் 1. அப்ப பாருங்க 2 பவர் என்ன வரும், 41ன்னு வருமா? அப்ப இந்த இதுக்கு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 2 பவர் 41ன்னு இருக்கும்.